மா என்னாச்சு? ஏய் இங்கே பாருடி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து காட்டலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தேன். இது அவேர்னஸ் வீடியோவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா. பார்த்தீங்கன்னா மெட்ரோ இது கேன் வாட்டர் தான் நான் பாட்டிலில் ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா சரி இந்த கேன் காலியாக போது அடியில் இருக்க கண்ணையே வடிகட்டி ஊற்றலான்னு சொல்லி தான் எடுத்துட்டு இதை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன் அந்த தண்ணீர் எப்படி இருக்குன்னு. நம்ம இனிமேல் எந்த தண்ணி வாங்கினாலுமே நம்ம வடிகட்டி ஒரு தடவை சூடு பண்ணி தான் குடிக்கணும் போல இருக்கு. இப்போ இருக்கு தண்ணியில ஃபுல்லா அந்த குட்டி அந்த இது மலேரியா பூச்சி சொல்லுவாங்க இல்லையா, பூச்சி ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படிதான் வந்ததுன்னே தெரியல. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க. ஒரு வாட்டி இது வந்து சேஃபா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்களே இதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இதை பாக்குறோம். இந்த மாதிரி நாங்க பார்க்க சொல்ல இல்ல, ஆனா அது எப்படி ஓடுது பாரு. இன்னைக்குதான் அதை பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு? மீதி தண்ணி இந்த குண்டான்ல ஊத்த சொல்லதான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல இது தெரிஞ்சுது. இனிமேல் நீங்களும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியை செக் பண்ணுங்க. எத்தனை தடவை வந்தாலும் எப்போ குடிச்சாலுமே ஃபில்டர் பண்ணியே குடிங்கப்பா. எது இருந்தாலுமே அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா. இல்லைன்னா சுடு தண்ணி குழந்தைக்கு மட்டும் நம்ம வந்து ஹாட் வாட்டர் பண்ணியே கொடுங்க, ஆற வச்சு கொடுங்க. கேன் வாட்டர் வாங்கினாலே ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணி நம்ம நம்பி குடிக்கிறோம். ஆமா, அதுல கூட வந்து இந்த மாதிரி ஜெர்ம்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி பூச்சி வந்திருக்கு. நீங்க இருந்தாலுமே நீங்க எப்பவுமே சேஃபா இருங்க. கேன் வாட்டர்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்காதுங்க. அதையும் ஒரு ஃபில்டர் பண்ணி தான் நம்ம குடிக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி வடிகட்டி கொடுங்கப்பா.